கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கார். நேற்றும் அவர் இன்றும் அவர் என்றும் எப்போதும் மாறாதவராக இருக்கார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கும் எனக்கும் ஒத்தாசை வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களே, ஆண்டவருக்கு அநேக விதமான ஆசீர்வாதங்களை உனக்கும் எனக்கும் அவர் வைத்திருக்கிறார். அந்த நாட்களிலே இதயம் இயேசுக்கு என்ற ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஆவிக்குரிய வார்த்தைகள் நமக்கு விடுதலையாய் காணப்படும். தொடர்ந்து இந்த சேனலை லைக் பண்ணுங்க. அனுதின வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை எப்போதும் உனக்கும் எனக்கும் ஆசீர்வாதமாய் அமையும் என்பதற்கு நான் விசுவாசத்தோடு கூட அநேக வார்த்தைகளை கர்த்தருக்குள் கொண்டு வருகிறேன். கர்த்தர் ஒருபோதும் உன்னையும் என்னையும் கைவிடாத தேவன். அல்லேலூயா. அனுதின வாழ்க்கையில வேதத்தை வாசிக்கவும் ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. நன்மையான எந்த ஈவமும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து தான் நமக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். நன்மை செய்யும் போது நாம் செய்யத்தக்கவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நன்மை செய்கிறவர்களுக்கு அவர் தீமையை கொண்டு வருகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. எப்போ பட்டணத்திலே ஒரு தபித்தாள் என்ற ஒரு மகள், அவள் நன்மை செய்தவள் அவள் இருந்தாள். என கண்மான தேவ ஜனமே, அவர் மரித்து போன வேளையில இது மேல் வீட்டிலே வைத்திருக்கும் போது அது பேதுருவை கொண்டு கர்த்தர் தபித்தாளை உயிரோடு எழுப்பினார். நன்மை செய்த அந்த மகளுக்கு அந்த அப்போஸ்தலர் இந்த 9ஆவதுல வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 9ல் வாசித்து கொண்டே வரும்போது 36, 34 வாசித்து கொண்டு வரும்போது, அவள் நன்மை செய்தவள். நன்மை செய்தவர்களுக்கு ஆண்டவர் தீமை தருகிற தேவன் அல்ல. ஆனாலும் தீமை வந்தது. ஆனாலும் பாருங்க, நன்மை செய்தவர்களுக்கு தீமை வரும். ஆனாலும் அவை நன்மையாய் தேவன் மாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது அநேக நன்மையான காரியங்களை நாம் செய்யும் போது கர்த்தர் எல்லா காரியத்திலிருந்து உனக்கும் எனக்கும் அவர் விடுதலை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவர்களே, ஆண்டவருக்காக நாம் வைராக்கத்தோடு கூட அநேக காரியத்தில் நாம் ஈடுபடுவோமானால் கர்த்தர் நன்மையான எந்த ஈவையும் பரத்திலிருந்து தேவன் உனக்கும் எனக்கும் அவர் தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோம்பேறித்தனமாய் நாம் வாழும்போனால் கர்த்தர் எல்லா காரியத்திலிருந்தும் நமக்கு அநேகமான கஷ்டங்களை அவர் கொடுப்பார். ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நன்மை தருகிற தேவனாய் சுற்றி திறந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய கால்கள் தழுவாதபடி யூதால வாசிக்கும் போது 24 வாசிக்கும் போது வசனத்தில் வாசிக்கும் போது நம்முடைய கால்கள் தழுவாதபடி அவர் காக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எந்த விதத்திலும் நாம் தழுவிப்படாதபடி, நாம் விலகி போகாதபடி தேவன் உன்னையும் என்னையும் அவர் வைத்திருக்கிற ஒரு நோக்கத்தை, தேவன் பூலோகத்திலே நன்மையான காரியங்களை நாம் செய்யும் போது தேவன் பரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். உனக்கும் எனக்கும் அவர் வைத்திருக்கிற தரிசனத்தோடு கூட இது அபிஷேகத்தோடு கூட நாம் எந்த நிலைமையில இருப்போமானால் கர்த்தர் உனக்கும் எனக்கும் அவர் ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாய் காண்கிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஆமென்.